இன்றைக்கி மீல் மேக்கரில் தான் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஓரளவு வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிற மீல் மேக்கரை புழிஞ்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மீல் மேக்கர்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியே நமக்கு போதுமாக இருக்கும். பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாலாம் மீல் மேக்கரில் இறங்கி செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.